ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பைனாப்பிள் தவா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃப்ரூட்ஸ்லேயே பைனாப்பிள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பைனாப்பிளை நம்ம அப்படியே சாப்பிடாம கொஞ்சம் வித்தியாசமாக தவா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தவா ஃப்ரை பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பைனாப்பிளை நல்லா ஸ்கின்னெல்லாம் பீல் அவுட் பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணதில் நடுவில் அந்த தண்டு பகுதி இருக்கும், அதை இப்போ நம்ம கத்தியை வச்சு ரவுண்டாக இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பைனாப்பிளுக்கு கோட் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், இதை ரெண்டையும் ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிளில் இதை அப்படியே நல்லா டஸ்ட் பண்ணி கோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 சைடும் கோட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு கோட் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி திருப்பிட்டு லைட்டாக அந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இப்போ 2 சைடும் நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு கீ இல்லை அப்படின்னா பட்டர், நீங்கள் நான்ஸ்டிக் தவா எடுத்தாலும் சரி, இல்லை தோசைக்கல்லில் கூட பண்ணலாம். கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பைனாப்பிளையும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 செகண்ட் வெந்தால் போதும். ரொம்ப வேக வச்சிங்க அப்படின்னா பைனாப்பிள் ரொம்ப சாஃப்டாயிரும். அதனால் 10 செகண்ட்க்கு அப்புறம் ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுடணும். இப்போ பாருங்கள், 2 சைடும் வெந்துருச்சு அப்படின்னா நல்லா அந்த பார்பிக்யூலெலாம் நமக்கு க்ரில் பண்ணி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் இருக்கும். டேஸ்ட்டு கூட அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு மேலே ஃபைனல் டச்சுக்கு லைட்டாக சுகரை இந்த மாதிரி நம்ம லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இது சேர்க்கும்போது இனிப்பு, புளிப்பு, காரம் இது 2 3 சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நம்மளோட பைனாப்பிள் தவா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.